புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி காங்கிரஸ் தலைமையிலே புதுச்சேரி மாநிலத்திலே இருக்கிறது. தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் ஒரு தோழமை உணர்வோடு சிறப்பாக வழிநடத்துகிறார் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள். எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பாச உணர்வோடு தன் அண்ணனை நேசிப்பது போல மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சகோதர மனப்பான்மையோடு நேசிக்கிறார். இந்த உறவுதான் தேசத்திலே பிரதமராகக்கூடிய தகுதி ராகுல் காந்திக்கு தான் இருக்கிறது என்று இந்தியாவிலேயே முதலிலே அறிவிப்பு செய்தவர் தமிழகத்துடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் ஐயா அவர்கள். அந்த அடிப்படையில் தான் காங்கிரஸ் நண்பர்கள் எல்லாம், தொண்டர்கள் எல்லாம் மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மீதும் அந்த கட்சியின் மீதும் பற்றுக்கொண்டு கடந்த தேர்தலிலே அனைத்து தொகுதிகளிலும் நாங்களே நிற்பது போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்களை எல்லாம், வேட்பாளர்களை எல்லாம் வெற்றி பெற செய்தோம். சமீப காலமாக புதுச்சேரி மாநிலத்திலே மட்டும் இந்தியா கூட்டணி கட்சிக்குள்ளேயே ஒவ்வொரு கட்சியையும் சீண்டுவதும், நான் பெரியவர், நீ பெரியவர் என்று சொல்லுவதும் அது ஆரோக்கியமானதாக இல்லை. இந்த நிலை மாற வேண்டும். மக்களை பாதிக்கின்ற, புதுச்சேரி மாநிலத்தினுடைய உரிமையை பாதிக்கின்ற பல நிகழ்வுகள் மத்திய மோடி அரசாங்கத்திற்கும் இந்த என்ஆர் காங்கிரசினுடைய அரசாங்கத்திற்கும் எதிர்ப்பாக மக்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் எடுத்துக்காட்ட வேண்டும், போராட வேண்டும், ஒன்றுபட்டு போராட வேண்டும். அதை தவிர்த்துவிட்டு இந்தியா கூட்டணிக்குள்ளேயே நீ பெரியவர், நான் பெரியவர், எங்களுக்கு இத்தனை இடம், உங்களுக்கு அத்தனை இடம் என்று பேசி இது ஆரோக்கியமான அரசியலுக்கு வழிவகை செய்யாது. ஆகவே மக்கள் முன்னே இருக்கின்ற பிரச்சனையை எடுத்து கூறி கடந்த தேர்தலிலே மரியாதைக்குரிய எங்கள் தலைவர், புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் வைத்திலிங்கம் அவர்கள் பாராளுமன்ற தேர்தலிலே இந்தியா கூட்டணி சார்பிலே போட்டியிட்டு 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றார். புதுச்சேரி மாநிலத்திலே முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர், சட்டப்பேரவை தலைவர் உள்ளிட்ட அத்தனை பேரும் தோற்று போனார்கள். அதே நேரத்தில் விக்கிரவண்டியிலே நடந்த இடைத்தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது. அந்த இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒருவேளை தோற்காது, தோற்றிருந்தால் மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள், உடனே ராஜினாமா செய்ய என்று பெரிய கூக்குரலை எல்லாம் தமிழகத்தில் எழுப்பியிருப்பார்கள். ஆனால் புதுச்சேரி மாநிலத்திலே 28 சட்டமன்ற தொகுதிகளிலும் தோற்று போய்விட்ட இந்த என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி வெற்றி பெற்றது போலவே நடமாடிக் கொண்டிருப்பது வேடிக்கையான விஷயம். மக்களை வஞ்சிக்கின்ற மின் கட்டண உயர்வு, மது கொள்கையிலே பெரிய கொள்ளையடித்து இருக்கின்ற பெரிய விஷயம், மக்களை பாதிக்கின்ற பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, பஸ் கட்டண உயர்வு, இப்படி மக்கள் மத்தியிலே ஏகப்பட்ட எதிர்ப்புகளை சம்பாதித்திருக்கின்ற இந்த அரசாங்கத்துக்கு எதிர்ப்பாக இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற அத்தனை கட்சிகளும் ஒன்றுபட்டு போராடி நம் மீது மக்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கையை வளமாக்க வேண்டும். கை சின்னத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி தொகுதியிலே ஓட்டு போட்டு பழக்கமில்லாத மக்கள் கூட கிட்டத்தட்ட அவருடைய தொகுதியிலேயே 5000 வாக்குகளுக்கு மேலாக வாக்கு அளித்து கை சின்னத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது, காங்கிரசின் மீது நம்பிக்கை இருக்கின்றது, இந்தியா கூட்டணி மீது நம்பிக்கை இருக்கிறது என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். ஆகவே மக்களுடைய அந்த நன்மதிப்பை, அவருடைய நம்பிக்கையை நாங்கள் 2026 தேர்தலில் இந்தியா கூட்டணி அமோக வெற்றி பெறும். காங்கிரஸ் தலைமையிலே திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக் உள்ளிட்ட இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற அத்தனை கட்சிகளையும் நாங்கள் மதிக்கின்றோம். அவர் எல்லாம் வருகின்ற தேர்தலில் ஒற்றுமையாக இருந்து இந்த மாநிலத்துக்கு ஒரு புது விடியலை உருவாக்குவார்கள் என்பதை இந்த நேரத்திலே எங்கள் தலைவர் ராகுல் காந்தியினுடைய சார்பாக நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறோம். நீங்க தான் தலைமைன்னு சொல்றீங்க.